கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 23/1/2025 இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு செவலக்கன்று காலக்கன்று, ஒரு மயிலக்கன்று காலக்கன்று, ஒரு கறவை மாடுங்க 3 விற்பனை பதிவு பார்த்துடலாமுங்க. நண்பர்கள் எந்த தேதியை பார்த்துட்டு எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அது என்ன தேதி அப்படின்னு தெளிவாக சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் நம்ம கொடுக்க முடியுங்க. வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 12.5 அடி உயரத்தில் நல்லா பெருவட்டாக வரக்கூடிய கன்றுங்க. ஒரே வருடமான கன்று, மயிலக்கன்று, காங்கேயம் கன்று, காலக்கன்று. உயரம் 12.5 அடிங்க. இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது. குறைப்பழுது இல்லை, கழிப்பு சுழி இல்லைங்க. தாடை வந்து பார்த்திங்கன்னா காயடிச்சு காது வாட்டும் போது இன்னுமே தாடையில் ரவத்தி வந்துடுங்க. தொப்புள் கொடி இறக்கம் இல்லை, கைகால் ஊக்கம் இருக்குது, கால் கருப்பு இருக்குது, நல்லா ரெட்டநாடி உடம்பு, முதுகு சட்டத்தில் நல்ல அகலமான முதுகு சட்டமான கன்று, திமிழேத்தமான கண்ணுங்க. கண்ணுக்கு வயது ஒரே வருடம்ங்க. இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மற்ற விவரங்கள் ஏதாவது தேவைப்பட்டாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நேரில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கன்று பார்த்துருக்கீங்க, எந்த மாடு பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது நம்மகிட்ட ஃபோன் பண்ணி உறுதிப்படுத்திட்டு வந்தீங்கன்னா வீடியோ பதிவில் போட்டு விற்பனை ஆயிருந்தாலும் ஆயிருக்குங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வீடியோ பதிவு போடுறதுக்கு முன்னாடி பார்க்க வரோம்னா மதியம் ஒரு 12 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். நேரில் வர்றவங்க காலையில் 6 மணிக்கு மேலே சாயங்காலம் வெளிச்சம் இருக்க வரைக்கும் ஒரு 6 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சௌகரியமாக இருக்குங்க. கரை மாடுகள்லாம் பார்க்க வர மாதிரி இருந்தால் நீங்கள் கறந்து பார்க்குற மாதிரி வந்தாலும் தாராளமாக நீங்கள் 2 நேரம் வேணாலும் வந்து கறந்து பார்த்து கொண்டு போகலாமுங்க. இந்த ஒரு வருடமான 12.5 அடி உயரம் உள்ள மயிலக்கன்று காலக்கன்று இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 29,000 ரூபாய்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பதிவிடுற விலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அப்படிங்கிறது நம்ம கிடையாதுங்க. விலையில் முன்ன பின்ன அனுசரித்து தான் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் பேசி வாங்குறவங்க வாங்கிக்கலாம். 5,000 6,000 தள்ளி கொடுக்குறதில்ல, போடுற விலையிலேருந்து முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோம். அதே மாதிரி எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்றோம். நீங்களும் வாங்கிட்டு போய் ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அந்த டிவார்மிங் பண்ணுறது கரெக்டாக பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா மாடு கன்று எதாக இருந்தாலும் நல்லா தெளிஞ்சு வந்துடும். வாங்கிட்டு போகிறவங்களும் கொஞ்சம் நல்லா மேய்க்கிற பக்கம் தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போய் வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரயோஜனமான விலை நிலவரம் நாளைக்கு கிடைக்கும். ஏன்னா எதுவுமே தெரியாமல் ஆள்காரங்க இருக்கிறாங்க, அவங்க போட்டுக்குவாங்க பண்ணிக்குவாங்க அப்படின்னு செஞ்சு நீங்கள் வாங்கி கொண்டு போய் விட்டிங்கன்னா கன்றுகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் தேராதுங்க. காலையில் எழுந்திரிச்சா மாடு கன்று நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும். மாடுகள் கன்றுகள் வாங்கி வளர்த்தணுங்க. வீடியோ பதில் 2வது பார்க்குறது செவலக்கன்றுங்க. இதுக்கு வயது 10 மாதம் ஆகுது. உயரம் அப்படிங்கிறது ஒரு 11.5 அடி உயரம் இருக்குதுங்க. நல்ல நீளம், தாடை கொடி இல்லை, தொப்புள் கொடியும் தொங்கல் அதிகம் இல்லைங்க. கைகால் கருப்பு தெளிவாக இருக்கும். பின்மாட்டில் நல்ல வால் சின்னத்தில் நல்ல வால் அடக்கமான மாடாக தேடி இருக்கிறவங்களுக்கு செவலக்கன்று காலக்கன்று நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்குங்க. வயது ஒரு 11 மாதம் 10 மாதம் இருக்கும். சுழி சுத்தமாக இருக்கும். இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும். உயரம் 11.5 அடி சுத்தமாக உயரம் வருதுங்க. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தா ஒரு சிலருக்கு வந்து கண்ணு சின்னதாக தெரியும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்ததை விட கொஞ்சம் பெருசாக தெரியும். அதனால் வீடியோவில் பார்க்குறத நீங்கள் வந்து 100% கணிக்க வேண்டாம். வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா 4 இன்ச்சு இருக்குன்னா 1 இன்ச்சு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி எச்சா இருக்கும்னு நினைக்க வேண்டாம். ஒரு வழி கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கண் நல்ல படபடப்பு இருக்கும். இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க. நல்லா வாழை இருக்கும் இருக்குது. குறைப்பல் இல்லை, கழிப்பு சுழிகள் இல்லை, நடுமுதுகு நெரிசல் இல்லைங்க. கைகால் சுத்தம், குழாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும். குழாம்புனாலும் நல்லா கருப்படியாக சுத்தின மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்பு, நல்ல அழகான குழாம்பு அமைப்பு இருக்குது. வால் சன்னம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உருட்டு வால் இருக்குங்க. வால் அடக்கம் நல்ல வால் அடக்கமாக இருக்கும். பின்மாட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாடுன்னு சொல்லுவாங்க. செவலக்கன்று காலக்கன்று விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. விலையில் முன்ன பின்ன அனுசரித்து கொடுப்போம். நேரில் வந்து பார்த்து ஏற்றிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து ஏற்றிட்டு போகலாமுங்க. வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கன்றுகளெல்லாம் வாங்கிட்டு போய் நல்ல ஒரு அடர்த்தி உணவுலாம் கொடுத்து வளர்த்துனீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வந்து சேரக்கூடிய கன்று. இதுக்கு ஒரு ஜோடி வேணுனாலும் நம்மகிட்டே சொன்னீங்கனாலும் நம்மளை எடுத்து தரலாமுங்க. இல்லை ஜோடி ஏற்கனவே இருந்ததுனாலும் உங்கள் கன்று எத்தனை பொடி இருக்குதுன்னு அளந்துட்டு சொன்னீங்கன்னா இது 11.5 பொடி இருக்குது, 2க்கும் செட் ஆகும்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை 100% பண்ணி கொடுத்துட்றோம். லோக்கலாக இருந்தாலும் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடுமலை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர் எந்த ஊராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1000 ரூபா சார்ஜ் தான் வாங்குகிறோம். அந்தளவுக்கு நம்ம ஜாயிண்ட் வாடகை எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. வெளியூர்லேருந்து வெளி மாவட்டம் எந்த ஊர்லேருந்து கூப்பிட்டிங்கனாலும் கிலோமீட்டருக்கு 15 ரூபா போட்டு
எங்கள் இடத்துல உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை தொகை கொடுத்தாலும் போதுமான அடிப்படையில் ஜாயின்ட் வாடகை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு கண்ணு புக் ஆகிருக்குதுங்க, அறந்தாங்கி கண்ணு புக் ஆகிருக்குது. இந்த மாதிரி எல்லா ஊர்களுக்கும் டெய்லி புக் ஆகிட்டே தான் இருக்கும். டெய்லியும் வந்து ஜாயின்ட் வாடகை நம்ம ரெடியாக இருக்குங்க. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஆனாலும் அதுக்குண்டான பராமரிப்பு செலவு எதுவும் வாங்காமல் தெளிவாக நம்ம நீங்கள் என்ன ஆரம்பத்தில் வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே ரேட்டுக்கு கொண்டாந்து இறக்கிவிட வரைக்கும் நம்ம முழு பொறுப்பெடுத்துக்குவோங்க. 4 நாள் நின்றுச்சு, 1 வாரம் நின்றுச்சு, நீங்கள் வந்து ரேட் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில்லாத தன்மை நம்ம இடத்துல எப்பவுமே இருக்காது. ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க. இதெல்லாமே வந்து ஜல்லிக்கட்டுக்கு, ரேகுலர் ரேஸுக்கு, இந்த எருதாட்ட ஃபங்க்ஷனுக்கு, உழவு காளைகளுக்கு, இந்த மாதிரி பயன்பாடுகளுக்கு நிறைய வாங்குகிறாங்க. எல்லா ஊர்களுக்கும் அதே மாதிரி நம்ம நம்பி வாங்குறவங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறோம். சுழி சுத்தமாக இருக்கும்னு சொன்னோம்னா தெளிவாக சுழி சுத்தமாக இருக்கும். மாடு நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுழி கொஞ்சம் பின்னாடி இருக்கும், இந்த சுழி முன்னாடி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கிறத சொல்கிற பழக்கம் ஆரம்பத்துலேருந்தே நம்மகிட்ட கிடையாதுங்க. அதனால் தாராளமாக நம்பி வாங்கலாம். வீடியோ பதில் பார்க்குறதுங்க, ஒரு கடைப்பல் முளைப்பு மாடு, கண்ணு கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. 2ஆம் நேத்து மாடுங்க. நல்ல ஒரு பால் மேலையில் கடைப்பல் முளைப்பில் கால் அணைக்காமல் கறக்கிற மாதிரி, யார் வேணாலும் பிடிச்சி கறந்துக்கிற மாதிரியும், புதுசாக பால் கறந்து பழகிறவங்க பழகிற மாதிரியும் ஒரு மாடு வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நேத்துங்க, கடைப்பல் முளைப்புங்க, கண்ணு கிடாரி கண்ணு, ஒரு 7 நாள் ஆன கிடாரி கண்ணு. மாடு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஓரத்தில் தான் கட்டி கறக்கணும், ஒதுக்கில் தான் கட்டி கறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எந்த இடத்துல நம்ம மாடு இருக்கோ அங்கே கண்ணுக்குட்டி கொண்டு போய் விட்டு முன்னாடி பிடிச்சி கண்ணுக்குட்டி நீங்கள் கட்டிட்டோம் அப்படின்னா தோல் மேலே கைத்து போட்டு விட்டு மாடை வந்து பால் கறந்துக்கலாமுங்க. அந்தளவுக்கு நல்ல சாதுவான மாடு. 2ஆம் நேத்து மாடு. மாடு கண்ணு ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்கும். கறவை நேரம் 1.5 லிட்டர் கறவை தாராளமாக எதிர்பார்க்கலாமுங்க. 1.5 லிட்டர் கறவை கறந்துட்டு நம்ம கண்ணு கூட்டோம்னா கண்ணு கொஞ்சம் செழிப்பாக வந்து சேர்ந்துருங்க. அதிலிருந்து நீங்கள் மேய்க்கிறத பொறுத்து, தீவனம் போடுறத பொறுத்து கறவை ஏறலாம் இறங்கலாம். அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடுகள்லாம் வாங்கிட்டு போகிறவங்களோட கைப்பாங்க என்னமோ அதை பொறுத்த வந்து கறவை ஏறும், கறவை இறங்குங்க. அதனால் நம்ம 1.5 லிட்டர் இருக்குதுன்னு சொன்னோம்னா ஒரு 100-200 மில்லி கம்மியாக இருக்கலாம், ஒரு வேளை 100-200 மில்லி சேர்த்தி வரலாம், சாயந்தரம் சேர்த்தி வரும், ஒரு வேளை காலையில் வந்து கொஞ்சம் கம்மியாக வரலாம். அந்த மாதிரி கறவையில் ஒரு முன்ன பின்ன இருந்தாலும் மாடு கறவைக்கு நிற்கும். இந்த மாதிரிலாம் கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா வீட்டு பாலுக்கு தொந்தரவு இல்லாமல் ஒரு மாடு வேணுங்கிறவங்க இந்த மாடு செட் ஆகும். இந்த மாட்டோட விற்பனை விலை 46,000 ரூபாய்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிட்டு போய்க்கலாமுங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறோங்க. நன்றி, வணக்கம்.